வணக்கம் சார். வணக்கங்க. சார் சமீபத்தில தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில சபரிவர்மன் என்ற ஒரு இளைஞர் வந்துட்டு சிறையில் அடைக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறதா தகவல் இருந்துட்டு இருக்கே. இதோட பின்னணி என்ன சார்? சார், சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளிங்க. ம். அவரு ஒரு சின்ன பொட்டி கடை வச்சிருக்காரு. அங்க குட்கா வச்சிருந்ததா சொல்லி தென்தாமரகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 9ஆம் தேதி அன்னைக்கு அவரை அழைச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க. 10ஆம் தேதி அவங்க கஸ்டடியில வச்சிருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. அப்போ அவர் நல்லா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நாகர்கோவில் ஜெயில கொண்டு போய் அவரை மேஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்தி நாகர்கோவில் ஜெயில கொண்டு போய் அவரை அடைக்கிறாங்க. இப்ப இவரை நாகர்கோவில் ஜெயில அடைக்கிறதுக்கு முன்னாடி ம். ஒரு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கியிருப்பாங்க. இவரு உடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ம். அப்பதான் அவரை ஜெயில அடைக்க முடியும். அப்பதான் சட்டம் அதான் சட்டம் அனுமதிக்குது. ம். அப்படி இருக்க சூழ்நிலை நாகர்கோவில் ஜெயில விசாரணை கைதியா போனவரு மறுநாள் காலையில உயிரிழந்திருக்காரு. ம். அப்ப இவர் நல்லா இருக்காருன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்கும் போது எந்தவித நோயும் இல்லாம தானே இருந்திருக்காரு. ம். அப்ப உள்ள இருக்க ஜெயில் வார்டன் அவங்க ஜெயில இருக்க சிறை காவலர்கள் தான் அடிச்சு இவரை கொண்டிருக்காங்க. இந்த தகவல் வந்துட்டு பெரிதா வெளியில வரலையே சார். என்ன காரணமா இருக்கும் சார்? அவங்களோட உறவினர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. உடனடியா போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள ஆர்ப்பாட்டத்தையும் கைவிட்டிருக்காங்களே. எப்படி சார் பாக்குறது? உறவினர்கள் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ம். இவங்க போலீஸ் சமாதானம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாளடைவுல அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. இதுக்காக தான் போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்கள சரி பண்றது. ஏங்க இதுக்கு முழுமையா சிபிஐ விசாரணை வேணுங்க. ஒரு இறந்து போன ஒரு மாற்றுத்திறனாளிங்க. நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். அப்ப மாற்றுத்திறனாளியை இவங்க அடிச்சு கொண்டுட்டாக்க யாருமே கேட்கறதுக்கு ஆளே கிடையாதா? சொல்லுங்க பாப்போம். இப்ப அஜித் குமார்னு ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்கல்ல போலீஸ்ல. அப்போ விஜய் என்ன பண்ணாரு? வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. முதல்வர் அப்ப இருந்த முதல்வர் ஸ்டாலின் சாரி கேட்டாராம். ஒரு சாரி கேட்டா போதுமா? செத்து போனவன் உயிர் வருமா? இப்ப ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பொண்டாட்டி புள்ள இருக்குது. இவங்களுக்கு யார் சோறு போடுறது? இவங்களுக்கு யார் வச்சு காப்பாத்துறது? அவங்க ஒய்ஃபுக்கு புருஷன் வந்துருவானா? இல்ல பிள்ளைக்கு அப்பா வந்துருவானா? என்ன சார் அநியாயம் நடக்குதுங்க? ஒருத்தனை அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு? இந்த மனித உரிமை கமிஷன் என்ன சார் பண்ணுது? மனித உரிமை கமிஷன்ல வர அரசியல்வாதி எல்லாம் அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளை அங்க போட்டுக்கிறது. அப்ப மனித உரிமை கமிஷன் எதுக்கு இருக்குது? சம்பாதிச்சுட்டு போறதுதான் இருக்காங்களா மனித உரிமை கமிஷன்ல? கொஞ்சமாவது அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல எவ்வளவு செத்தாங்க தானே அவங்களுக்கு தெரியும். எதுக்கு இந்த மனித உரிமை கமிஷன்? இதுவரையில எத்தனை கேஸுக்கு மனித உரிமை கமிஷன் நடவடிக்கை எடுத்திருக்கு? எதுவுமே செய்யறது இல்ல. என்ன சார் ஒரு மனுஷனை அடிக்கிறதுக்கு யாருக்கு சார் ரைட்ஸ் இருக்கு? சார் அவன் குட்கா வித்தானா விக்கலையா அது தெரியாது. நீங்க பிடிச்சீங்க, கேஸ போட்டீங்க, கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தினீங்க, ஜெயில அடைச்சிட்டீங்க. ஜெயிலு உள்ள அவன் சாவறதுக்கு என்ன காரணம்? டாக்டர் எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாரு? அந்த டாக்டர் என்கொயரிக்கு கொண்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அவருக்கு கொடுத்த சர்டிபிகேட் வச்சு தானே அந்த மேஜிஸ்ட்ரேட் அடைக்க சொல்லியிருப்பாரு. முழுமையா சிபிஐ என்கொயரி பண்ணிட்டோம். மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டோம். ஒரு வழி கிடைக்க வேணாமா? நாங்க தூய்மையான ஆட்சி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு விஜய். இப்ப பாருங்க, இதுக்கு என்ன சொல்ல போறாரு பதில்? அவரு மனுஷன் தானே சார் அவன்? செத்து போனவன் யாரு சார் அவன்? அவனே உடம்பு முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி. அவனை அடிச்சு கொள்றான்னால அந்த படுபவைங்க என்ன பண்ணுவாங்க? இவன் குடும்பம் விளங்குமா அவனுக்கு? அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இவனுக்கு? உடனடியா இதுக்கு தமிழக முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்கணுங்க. எடுத்து அவங்க முதல் சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் விசாரணை பண்ண சொல்லுங்க. சிபிஐ விசாரணை கொண்டாட சொல்லுங்க. சிபிசிஐடி விசாரணைனா இங்க இருக்க போலீஸ் தான் அங்கேயே இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல. அவங்க மட்டும் என்ன நாயத்தை கொடுத்துட போறாங்க? எல்லாம் மூடி மழிப்பிட்டு போறதுக்கா? கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இன்றைய முதலமைச்சர் விஜய் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களிடத்திலேயே ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தாரு. இன்னைக்கு பெரும் அமைதியில இருக்க காரணம் என்ன சார்? சார் இன்னைக்கு அவரு தான் ஆட்சியில இருக்காரு, சிஎம் இருக்காரு. முதல் முக ஸ்டாலின் இருந்தாரு, இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. இப்ப இவரு சிஎம் இருக்காரு. இவர் தான் நடவடிக்கை எடுக்கணும். அவரு காதுக்கு போச்சா என்னன்னு தெரியல. அவரு கவனத்துக்கு போனா தானே அவருக்கு தெரியும். முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் உளவுத்துறை சொன்னா தானே சார் தெரியும். இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாக்க அப்படியே மூடி மறைச்சிடுறது இவங்களுக்குள்ளேயே. சிஎம்க்கு தெரிஞ்சாங்க சிஎம் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அவரை கொண்டு போய் நாங்க சிஎம் உட்கார வச்சிருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தானே அவர் சிஎம். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார்.